வணக்கம் நண்பர்களே, சமையல் தாயம்மாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ரொம்ப பாரம்பரியமானதும் ஆரோக்கியமான ஒரு இனிப்பு ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு அடை. கேழ்வரகு மாவு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இது ஏலக்காய் 2 எடுத்திருக்கேன். இது வேர்க்கடலை தோலை உரித்து எடுத்திருக்கேன். கடையில் தான் வாங்கினேன். ஒரு 50 கிராம் வாங்கியிருக்கேன். தேங்காய் பல்லாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் திருவி கூட வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம், எப்படி சாப்பிட பிடிக்குதோ அதுமாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு 100-150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இனிப்பு எவ்வளோ தேவையோ அவளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ செய்யலாம் வாங்க. ஏன்னா கேழ்வரகு மாவை கொட்டிக்கிறேன் ஃபஸ்ட்டு. கொஞ்சோண்டு ஒரு துளி, எப்பயுமே ஸ்வீட் செய்யும்போது உப்பு போடுவோம் இல்லையா, அதுக்காக உப்பு போட்டுக்கிறேன். நான் வேர்க்கடலையே இடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1-2 அப்படியே இடிச்சிக்கணும். ஏலக்காயும் வேர்க்கடலையும் அப்படி இடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். தேங்காய் அரிஞ்சு வச்சோம் இல்லையா, அதையும் போட்டுக்கிறேன். நான் வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், மண் இருக்கும் அடியில். அதனால வெல்லத்தை நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல, வெல்லத்தை தான் நம்ம ஊற்ற போகிறோம். அதை அப்படியே வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தேவையானது அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா ஒத்தாப்பில் பிசைஞ்சிக்கிட்டு நமக்கு தேவைன்னா அப்பப்போ ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வெல்ல தண்ணியை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. பார்த்துக்கலாம். நம்ம தட்டை தான் போகிறோம். இது நம்ம கரைக்கல, அதனால் திட்டமாக இது பண்ணிக்கோங்க. தலைன்னு அப்படியே இது பண்ணிக்கிட்டால் போதும். தோசைகளில் அப்படியே தட்டை போகிறோம். நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, இப்போல்லாம் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இதை தான் நம்ம ஸ்நாக்ஸாக கொடுப்பாங்க பாட்டி தாத்தாலாம். இதை பார்த்திங்களா, இந்த பதத்துக்கு தட்டி வச்சுக்கோங்க. நல்லா இது பண்ணி பிரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு. இப்போ தோசைக்கல்ல தட்டலாம். சூடு ஏறிட்டு இருக்குது தோசைக்கல். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டேன். நெய்யும் ஊற்றிக்கலாம். அது அவங்கவுங்களோட விருப்பம் தான், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நெய்யும் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சின்ன சின்னதாக தட்டுறேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் பெருசாகவும் தட்டிக்கலாம். நான் சின்ன சின்னதாக தட்டுறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்தால் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்றதுக்காக நான் சின்ன சின்னதாக தட்டுறேன். நீங்கள் ஒரே அடையாகவும் தட்டி பிச்சும் கொடுக்கலாம், கட் பண்ணி கொடுக்கலாம். எனக்கு கடலை தேங்காய் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன் நான் இந்த மாவுக்கு. நீங்கள் வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். ஆனால் கேழ்வரகு மாவு, இந்த வேர்க்கடலை ரொம்ப உடம்புக்கு நல்லது. வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. டெய்லியே கொஞ்சம் வேர்க்கடலை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அதனால் வேர்க்கடலை சேர்த்து செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கிறேன் நான். இது கொஞ்சம் நம்ம நிறைய தேங்காய் கல்லெல்லாம் சேர்த்துக்கலாம், உடையும் தான். ஆனால் நல்லாயிருக்கும். இதுமாரி செஞ்சு கொடுங்க. அதை பாருங்கள், நல்லா வந்திருக்கு. நல்லா வாசனையாக நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு கொடுங்க. எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தானது, பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்கும். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.